பச்சை நிறத்துல குழந்தை இருக்கு. ஒரு அழகான தாமரை மலர்ல அந்த குழந்தை இருக்கு. கரையோரம் ஒரு தாமரை மலர் இருக்கு. அந்த தாமரை மலர்ல அழகான குழந்தை இருக்கு. அத பார்த்த உடனே மதங்க முனிவருக்கு தெரிஞ்சு போச்சு. அம்பிகை தான் நமக்கு புதல்வியா வந்து பொறந்திருக்கா அப்படின்னு. அந்த குழந்தைய ரொம்ப அழகா பாலூட்டி, சீராட்டி வளர்க்குறாங்க. அந்த குழந்தை பருவ நிலை வந்துருச்சு. அப்ப யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும்? அம்பிகையாச்சே இது. மந்த்ரினின்னு பேரு வச்சு வளர்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈசனுக்கு தான் திருமணம் பண்ணி குடுக்கணும். அப்ப ஈசனுக்கு திருமணம் பேச எல்லா முனிவர்களும் போறாங்க. போயிட்டு ஈசனும் நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் தான் திருவெண்காடு ஸ்தலம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை பிரம்ம வித்யாம்பிகையா இருப்பா, மந்திரினியா இருப்பா. பிரம்மனுக்கே ஞானத்தை உபதேசிச்ச அம்பிகையா திருவெண்காடு ஸ்தலத்துல இருப்பா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருமணத்துக்கு பேசுறாங்க. பேசும்போது தேவர்கள் சீர் கேட்கிறாங்க. அகிலலோக ஐயனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குற சீர் கொடு, என்கிட்ட என்ன இருக்கு சீர் அப்படின்வாரு. அப்ப ஈசனோட தயால குணம், ஈசன் என்ன பண்ணுவான், நந்தி கூப்பிடுவான். நந்தியம்பெருமாளை கூப்பிட்டு போய் கைலாயத்துல இருக்க பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொண்ணுக்கு நகை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது யாருன்னா ஈசன் தான். வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஈசன் தான். எல்லாரும் கேட்கும்போது எள்ளி நகைப்பாங்க, வசதி இல்லையேன்னு. அப்ப ஈசன் சொல்லுவான், அவங்க பொண்ணு கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணையே எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க, எதுக்கு வரதட்சணை அப்படின்னு கேட்பான். இன்றளவும் வரதட்சணை வேண்டாம் அப்படின்றது வந்துருச்சு. ஈசன் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சது. நாளைய காலம் பொண்ணுக்கு நம்ம நகை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க கூடிய சூழ்நிலையும் வரும் அப்படின்றதுக்கு ஈசன் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம்.